சார்பிங்க பொண்டாட்டி ஒளிங்கிற தவறா நினைக்காதீங்க. நம்ம படைச்ச சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி. சரி. அதே மாதிரி அவங்க மகன் முருகன் இருக்கிறாரு. அவருக்கு 2 பொண்டாட்டி. அதே மாதிரி இளமன பட்ட முருகேசனுக்கு 3 பொண்டாட்டி. அந்த மாதிரி இருக்கு. அந்த முருகனை சொல்லல. சரி. நான் சொல்றது நம்ம பள்ளிமலை முருகன். ஓஹோ. பள்ளிமலை முருகனுக்கு 2 பொண்டாட்டி. சரி. விநாயகருக்கு இல்ல கல்யாணம் ஆவன்னு சொல்றாங்க. நம்ம விநாயகருக்கு 3 பொண்டாட்டி சித்தி ஊத்தி வல்லவனு. சரி. இது மாதிரி தெய்வம் எல்லாம் கட்டறாங்க. அது மட்டும் நம்ம தாள போறவர் பத்தியா? ஆமா. அவருக்கு மட்டும் கல்யாணம் மட்டும் ஆகல. சரி. ஆனா ஊர்ல போய் பாருங்க 10 பிள்ளைங்க அவன் மகசால அலையுது. அப்படியா? ஆமா. சரி. ஆனா அது இல்லாம நாடத்துல ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வர்றாப்ல. அதனால என் வயிறு எரியுது. இருக்கட்டும். ஆமா குடிச்சிருக்கேன். அப்படிங்களே. சரி. இப்படியெல்லாம் சிறப்பா இருந்தா நல்லா இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு துணை இருக்கணும். உங்களுக்கு நாங்க துணையா இருக்கணும், எங்களுக்கு நீங்க துணையா இருக்கணும். ஆமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தா நல்லா இருக்கும். அதனால சரி. பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கிற புண்ணியவங்களுக்கு வணக்கம். வருங்கால வரவில்லை எதிர்கால இளம் சிங்களே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கி விட்டு இப்பொழுது இலக்கெல்லாம் 100 வேலை செஞ்சு விட்டு இலக்கெல்லாம் கையை வச்சு படுத்து தூங்குறவங்களே அங்க பாரு நம்ம பாட்டு வர நம்ம பாட்டு கத்திட்டு இருக்கிறோம். சரி. யார் எப்படியோ கத்திட்டு போறாங்க நம்ம பாட்டு படுத்துவா தலைக்கு தூக்க வரது என்ன பண்றதா? அப்ப தூங்குற மாதிரி வீட்டுல தூங்கலாம். இப்படி வந்து முன்னாடி எங்க முன்னாடி தூங்கி எங்களை தூங்க வைக்க வேண்டாம். நீங்க எங்க முன்னாடி தூங்கல நாங்க யாரைய பார்த்து தூங்குறது? நீங்க தூங்கலாம் அப்புறம் எங்களுக்கு தூக்கம் வரும் நாங்க எங்க போய் சொல்றது? அது மாதிரி தூங்க அவங்க பக்கத்துல அங்கம்மா எழுப்பணுமா? எங்கப்பா அருமையா உட்காந்துருக்காங்க அப்பா. இல்லை அது மட்டும் இல்லாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் காவல்துறை காவல்துறை இவர்களே ஊர் முக்கியஸ்தர்களே விழா கமிட்டி அவர்களே இந்த விழாவை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கூடிய விழா முக்கியஸ்தர்களே மற்றும் உங்கள் நண்பை ஆதரப்பட்டவர் சிறந்த நாடக அமைப்பாளர் எங்களது கரூர் ஜெயம் தங்கராஸ் அல்லவர் கலைக்குழு சார்பாகவும் அல்லவர் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கோபால் வந்தாச்சு, வணக்கத்தை சொல்லியாச்சு. சரி. இதுக்கு மேல எல்லாம் படுத்து தூங்கு. ஏய் அவங்க தூங்குனா நம்மளுக்கு என்ன வேலை? இல்ல நம்ம தூங்காதீங்க நாடகம் பாரு சொல்லுவோம். சரி. நம்ம சொல்றது யாரும் கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த நாடகத்துல தூங்குறது மாதிரி இருக்கா? இல்ல தூங்க விடுறது ஆள் இல்ல. ஏன் கேட்டீங்கன்னா நீங்க 10 மணி எவ்வளவு ஆரம்பிச்சாச்சு. சரி. சிறப்பா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. தூங்காதீங்க நம்ம சொல்லுவோம். ஆனா பப்பு டான்ஸ் முடியுதே இல்லையே பாதி பேர் கூட்டம் படுத்துருவாங்க. சரி. நீங்க படுத்து தூங்கினா பரவாயில்ல.
செஞ்சு என்ன பத்தி ஆத்தா உங்களுக்கு தான் கையெடுத்து கும்பரு. உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்னப்பா? படுத்து தூங்க வேணாம்னு சொல்லல. சரி. ஆனா படுத்து தூங்குறப்ப யாரும் கொரட்டை விட்டு வாயை பொளந்து தூங்காதீங்க. யாப்பா? ஏன்னா வாயை பொளந்து தூங்குனா பெரிய சண்டை வந்துரும். எப்படி? போன வாரம் ஒரு நாத்து போய் சரி கூட்டமான கூட்டம் இந்த மாதிரி அந்த ஊர்ல சரியான கூட்டம். எள்ளு வர எள்ளு போட்டா எள்ளு இருக்க முடியாது, சொல்லு போட்டா சொல்லு இருக்க முடியாது. சரி எல்லாம் மண்ணுக்குள்ள போயிரு. அருமையான கூட்டம் இதே மாதிரி ஏகப்பட்ட கூட்டம் உட்காந்து நாடகத்தை பார்த்துச்சு. அந்த கூட்டத்துல இது மாதிரி படுத்துருக்கு பாத்தியா? சரி அந்த ஆத்தா மாதிரி ஒரு அப்பா மாதிரி ஆடு வாய பொழுது கொரட்டை விட்டு தூங்கி இருக்குது. பக்கத்துல ஒரு பக்கவாய் வச்சுட்டு ஒரு 60 வயசு கிளவி அந்த கிளவி வாயில ஒரு பல்லு கூட இல்ல. சரி அந்த கிளவி எல்லாம் படிச்சு ஒரு உரல் இருக்கு பாத்தீங்களா, பழைய உரல். ஆமா அந்த உரல்ல உலக்கி வச்சு இடிச்சு வெத்தலை போட்டுருக்குது. வெத்தலையை போட்டு சுத்தி முத்தி பாக்குது. அந்த கிளவிக்கு வேற கண்ணு தெரியாது. சரி சுத்தி முத்தி பாக்குது, துப்புரை கிடைக்கல. இப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த வாயை பார்த்து ஓட்டையை பார்த்துட்டு சரி இதெல்லாம் நம்ம துப்புரைக்கு வச்சிருந்த டப்பா நினைச்சுக்கிட்டு அந்த வாயை புடிச்சு துப்பிருச்சு. சரி அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருச்சு. தூக்க கரத்துல இந்த ஊர்ல பிரார்த்தனை ஆடுறது சக்கரை தண்ணி ஊத்துறாங்க அப்படி நினைச்சிட்டு அந்த மாதிரி கடைக்கு முனிக்கிருச்சு. சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துண்டு போல இருக்கு பாத்தியா? துண்டு போல. ஆமா துண்டு போல காரமா இருக்கு. அந்த துண்டு போல போட்டு மறுபடியும் அந்த மாதிரி வாயில துப்பு. சரி ரெண்டு பேரும் எந்திரிச்சு குடுமி பிடிச்சு அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அந்த மாதிரி உங்க வீட்டு காசு சரி நீங்க வெத்தலை போடுங்க, நாங்க வேணான்னு சொல்ல. நீங்க ஓரமா துப்புங்க, வேணான்னு சொல்லல. இல்ல துப்ப இடலன்னா பப்புடுக்கார மூஞ்சில வந்து துப்பிட்டு போங்க. வெட்டிக்கார சோப்பு துப்புங்க. ஆமா இந்த மாதிரி பாருங்க. நீங்க தூங்காம நாடகம் பாருங்க. நாங்க ஏன் சொல்றோம், எதுக்காக சொல்றோம்? சரி நீங்க உட்கார்ந்து கடையறமே நீங்க எல்லாம் முதலாளி. ஆமா நாங்க எல்லாம் தொழிலாளி. நீங்க முதலாளி சிறப்பாக நாடத்தை பார்த்தா வந்திருக்க தொழிலாளி எங்க தொழில் நாங்க சிறப்பா செய்வோம். சரி வாங்க சாமி இப்ப பழைய சோத்துக்கு தண்ணி ஊத்திட்டு வருவாங்களாட்டு இருக்குது. கண்ணாடி போட்டுக்கிட்டு அங்க பாரு பாய் எடுத்துக்கிட்டு கண்ணாடி போட்டு திரும்பி பாக்குது அந்த ஆத்தா. இல்ல மத்த ராமாயக்கா, சிறுபாயக்கா, மூக்காயக்கா, வேம்பாயக்கா எல்லா அக்காளுங்க எல்லா அக்கா இப்பதான் காலேஜ் முடிச்சிருப்பாங்களாட்டு இருக்குது. காலேஜ் போறாங்களாக்கா? இப்பதான் பஸ் போச்சுல, பஸ் போச்சு பாத்தியா? சரி சரி அந்த பஸ்ல சரி வெள்ளியான பஸ்ஸா? அது வெள்ளியான பஸ்ஸானே. அந்த பஸ்ல இப்பதான் இறங்கி வருவாங்களாட்டு இருக்குது. சரி எல்லாம் வரத பத்தி பிரச்சனை இல்ல. பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி சரி தயவு செஞ்சு எல்லாம் முன்னாடி வந்து உட்காருங்க. ஏன் அப்படின்னா சரி வாழ்க்கையில எப்பயுமே முன்னாடி போய் படைக்கணும். ஆமா ஆமா முன்னாடி போனோம் பின்னாடி போயிட்டே இருக்கணும். எப்பயுமே முன்னாடி வாங்க. ஏன்னா முன்னாடி வந்தா தான் உங்களை பார்த்து நாங்க கதை படிக்க முடியும். முன்னாடி வாங்க, முன்னாடி வந்தா தான் நல்லா இருக்கும். சிறப்பான நாடத்தை பார்க்கணும். நீங்க நாங்க இல்ல, எங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம். நீங்க எல்லாம் சிறப்பான நாடத்தை பார்க்கணும். அப்படிங்கிறனால நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். அப்படியே சார்பு பேச குறைச்சல இப்படி இப்படிங்கிற கையை போகப்படி. இன்னும் யார்கிட்ட சொல்றதா? இன்னும் ஹலோ 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 இது சார்பு கேள்வி ஹலோ ஹலோ மாலும் இல்லைனே. ஹலோ 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 இதுக்கு இந்த மேலமைக்கு மட்டும் வைக்கிறேன் சொல்கிறேன். ஹலோ 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 அந்த எக்கோ வைக்கிறேன். எதிரொலி அந்த எக்கோ மட்டும். ஹலோ திருநாட்டில் மேவியதோ கருவாகி தலை காவேரிடம் தாவிடம் உருவாகி ஏர்வீச்சு காணாமல் இருக்கு சிவகர்மற்ற பேரில் நீண்ட வரலாறா இன்னும் பாடி ஒரு இளம் தென்றல் தாளாட்டு கண்ணம் பாடி அலைகளந்து ஆடுதா காவிரியாம் அகண்ட காவிரியா பிள்ளடது கல்லடத்தில் கொள்ளையடிக்கும் காலவிடமெல்லாம் ஆவி பெருகி வந்து தஞ்சை வரலாற்றை தாயாகி காப்பவரா செல்லுமிடமெல்லாம் சீர்பெருக்கி பேரு நிறுத்தி கல்லும் குடியாய் கருணையாய் எல்லாருக்கும் தில்லையலாலும்
வல்லனை எங்கள் வாழ்வு இதயக்கணி. இந்த நாடகத்தை நடத்துகின்ற நாடகத்தின் ஊர் பொதுமக்கள் அனைவருமே எங்களுக்கு இதயக்கணி. நீங்கள் இதயக்கணி. சைஸு ஒரே விட்டுருங்க. ரைஸ் ஒன்று இன்னும் கேட்க மாட்டேங்குது. ஊக்குவிச்சு நம்ம இருக்கும் இடையே நாடக கலாரசிகளே, சினிமா கலாரசிகளே, நீங்கள் பார்க்காத நாடகம் அல்ல, பார்க்காத சினிமா அல்ல, பார்க்காத மட்டுமல்ல நிகழ்ச்சிகள் அல்ல, இருப்பினும் என் நகருக்கும் பொன்னாக கூடிய நமது ஊர் துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்தி, நமது ஆப்பிரிக்காவில் அமர்ந்துள்ள ஆப்பிரிக்காவா ஆஸ்திரேலியாவில் அமர்ந்துள்ள ஆஸ்திரேலியாவா ஆப்பிரிக்காவா தெரியல, சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும். எல்லாருக்கும் பொன்னாக விளங்கக்கூடிய நமது ஊர் எல்லையில் அமர்ந்து நமது ஊர் மக்களையும் உலக மக்களையும் காட்டு வரக்கூடிய நமது சிறப்பான தெய்வத்தின் திருவிழா முன்னிட்டு, அதாவது ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன், ஸ்ரீ மொத்த முனியப்ப சாமி, ஸ்ரீ
பாபாளம்மன் திருவிழா முன்னிட்டு ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் நடத்தக்கூடிய நாடகம் சிறப்பான நாடகம். உங்கள் அன்பை ஆதரவு பெற்றவர் எனது கரூர் ஜெயம் தங்கராஜ் அண்ணாவின் கலைக்குழுவின் சார்பாக நடத்தக்கூடிய நாடகம் சிறப்பான நாடகம். நீங்கள் அனைவருமே அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ மதுரை பாண்டிமுடி நாடகம் சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். மதுரை பாண்டிமுடி மதுரை பாண்டிமுடி மதுரை பாண்டிமுடி இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் சிறப்பான நாடகம் மதுரை பாண்டிமுடி நாடகம். சரி, இந்த நாடகத்தை வந்து முழுசா கண்ணுல பார்த்தா நம்மளுக்கு பிடிச்ச ஏவல் பிள்ளி சூழி என்று சொல்லி ஏகப்பட்ட விஷயமா இருந்தாலும் விலகிடும் சொல்லுவாங்க. சரி, ஆமா, காத்து கருப்பு எதுவா இருந்தாலும் விலகிடும். பெண்கள் இந்த நாடகத்தை முழுமையா கண்டுகளிச்சா சரி தங்களுக்கு மாங்கல்யம் நீடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மதுரை பாண்டி அருள் வேணும்னா மதுரைக்கு போய் நம்ம சாமி பார்க்கணும். ஆமா, அந்த மதுரைக்கு போய் சாமி பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஊருக்கு மதுரை பாண்டிமுனி சாமி வருதுன்னா சரி அந்த சாமி கிட்ட நம்ம தரிசனம் பண்ணணும் ஆசைப்பட்டா ஆமா நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே இந்த பாண்டிமுனி சாமி கிட்ட தரிசனம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 1000 கடை 1000 கடை காவாங்க. ஆமா, நம்ம பாண்டி அப்படி இருக்கிறப்ப இந்த நாடகத்தை சிறப்பா வைத்திருக்காங்க. சரி, ஆனா அந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நாடகம் போன வாரத்துல ஒரு நாடகம் போயிருந்தே. சரி, இந்த 7 கரத்தை வச்சு சாமி அழைப்பாங்களே மகமாயி, அந்த மகமாயி நாடகம். ஆமா, அந்த மகமாயி நாடகத்துக்கு போனது நாங்க பப்பு நாடகம் முடிச்சதுக்கு அப்புறம் சாமி அழைக்க வெளியே வந்துட்டோம். சரி, நாங்க சாமி அழைக்கிறோம். எப்படி நம்ம சாமி அழைக்கிறோம்? எப்படி? இப்ப பாருங்க, நாத்தமலை எல்லையிலே குடிவட்ட ஒட்டு வாடி ஓடிவாவா. நாத்தமலை எல்லையிலே குடிவட்ட ஒட்டு வாடி ஓடிவாவா. திருப்பூர் எல்லையிலே குடிவட்ட ஒட்டு வாடி ஓடிவாவா. திருப்பூர் எல்லையிலே குடிவட்ட ஒட்டு வாடி ஓடிவாவா. வைத்தூர் எல்லையிலே குடிவட்ட ஒட்டு வாடி ஓடிவாவா. திருப்பூர் எல்லையிலே சாமி வந்துருச்சா? 2 பேருக்கு சாமி வந்துருச்சு. அப்படியே மண்ணெடுத்து போட்டு வைங்க. இப்படி பாருங்க, அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சாமி பாட்டை பாடிட்டோம். சரி, 7 கரகம் வச்சிருக்கிறோம். 7 கரகத்துக்கு 4 பேர் சாமியோட வந்தாங்க. சரி, 4 பேர் பெண்கள் சாமியோட வந்தாங்க. அவங்க சாமியாடி வந்தாங்க. சத்தியமா சொல்றேன், சாமியாடி வரல. சரி, அவங்க குடும்பத்தொழில மறக்காம செஞ்சாங்க. ஓஹோ, அவங்க குடும்பத்தொழில் எல்லா தொழிலும். சரி, என்ன தொழிலையா? முதல்ல ஒரு அம்மா சாமியோட வந்துச்சு. சரி, எப்படி நம்ம சாமி அடிச்சு தனித்தனியா கையெடுத்து தூக்கி காக்கா வலிப்பு வந்துருச்சு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, தம்பி நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, இந்த அம்மா வந்து டீ மாஸ்டர் பொண்டாட்டி. ஓஹோ, டீ மாஸ்டர் எப்படி டீ ஆத்துவாரு இப்படி கையெழுத்து. ஆமா, அவரு டீ ஆத்துற மாதிரி டீ மாஸ்டர் பொண்டாட்டிக்கு சாமி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு அம்மா சாமி ஆடுது. எப்படி தெரியுமா? இப்படி கை எடுத்துட்டு போகுது, அப்படி ஒரு கை மட்டும் எடுத்துட்டு போகுது கேட்டேன். இது யாரு? அவங்க சொன்னாங்க, இது டிரைவர் பொண்டாட்டி. முதல்ல ஸ்டேரிங் பிடிச்சு ஓட்டிட்டு வந்துட்டு இருந்துச்சு. சரி, அந்த ஸ்டேரிங் பிடிச்சு கீர் போடலாம் போட்டுருக்குது. அவங்க வண்டி பழைய வண்டி, அந்த கீர் ஆடு துருப்பிடிச்சு மாட்டிக்கிச்சு. சரி, அதனால கீர் ஆடு மாட்டிக்கிச்சு, அதை இடிச்சு கொடுக்குறது அப்படி சொன்னாங்க. அவங்க கூட போயிட்டு போகுது. சரி, அடுத்து ஒரு அம்மா சாமி வந்துச்சு. எப்படி தெரியுமா? அவங்க சொன்னாங்க, தம்பி நீ எதுவும் கவலைப்படாத, இல்லம்மா ஜேசிபி டிரைவர் பொண்டாட்டி. ஓஹோ, ஜேசிபி வண்டி எப்படின்னா வரல இப்படி மண்ணல்லு இப்படி ஓரமா போடும். அந்த மாதிரி அந்த அம்மா சாமி அடிச்சு கடைசியா ஒரு டன்னு 1 டன்னுல நல்ல ஜேசிபி டயர் மாதிரி. சரி, நல்ல டெல்லி எருமை மாதிரி ஒரு அம்மா வயசான பாட்டியா என்னன்னு தெரியல, நல்லா குண்டா ஒரு அம்மா சாமி அழுது. சரி, எப்படி தெரியுமா? எப்படி? இது என்னடா? காடு
இப்படி தனியா குத்திக்குதுன்னு கேட்டேன். ஆ, அவங்க சொன்னாங்க ஆ, இந்த அம்மா 100 நாள் வேலைக்கு போகுது, ஆ, ஆ. அதுல போய் அந்த அம்மா குடிய முடியாது இப்படித்தான் குனிஞ்சு வேலை செய்யும். சரி. அப்படி அந்த அம்மா இப்படித்தான் வேலை செய்யும். ஆ, ஏன்னா வயசான அம்மா சரி. அந்த 100 நாள் வேலைக்கு போய் இப்படித்தான் போகும்னு சொன்னாங்க. ஆ, ஆனா அந்த 100 நாள் வேலை முதல்ல ரொம்ப சிரமமான அந்த 100 நாள் வேலை. சரி. இந்த 100 நாள் வேலைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஆ, ஆ. 100 நாள் வேலை எப்படி இருக்கும் இருக்கும். அதை பார்க்கலான்னு நான் 100 நாள் வேலைக்கு போயிட்டேன். சரி. 100 நாள் வேலைக்கு போனது இந்த ஆபீஸ்ல ஒவ்வொரு ஆம்பளையும் யாராவது வந்திருக்காங்கன்னு கணக்கு எடுத்தாங்க. ஆ, ஆ. கணக்கு எடுத்துட்டு ஒரு ஆம்பளையாளுக்கு ஒரு பொம்பளையால பிடிச்சு விட்டு ஆ, உள்ள போய் வேலை செய்ய சொன்னாங்க. சரி. 100 நாள் வேலையை ஆ, நான் உள்ள போய் வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப சரி. அந்த ஆபீஸ்ல போய் என்ன குருன்னு பார்த்துச்சு. ஆ, என்னால நம்மள மட்டும் குருன்னு பாக்குது, ஆ, நம்ம எப்படி வேலை செய்யணும் பார்க்குமா நம்ம தெரியலன்னு சொல்லிட்டு சரி. நான் வேக வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆ, அந்த அம்மா மறுபடியும் வேலை செய்யற 500 பேர்த்த பார்க்காம என்னை மட்டும் குருன்னு பாக்குது. பாக்குது. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, நம்ம வந்து சந்தேகப்படுது ஆ, ஆ. அப்படி நினைச்சு நல்லா வேட்டி நல்லா நெஞ்சு வேலை எடுத்து கட்டிட்டு வேக வேகமா வேலை செய்யறேன். ஆ, ஆ, எப்படி? எல்லாம் 2 செட்டு மண்ணாலாம் ஆ, நான் 10 செட்டு மண்ணா அள்ளிக்கு போடுறேன். தம்பி ஆ. நீ நல்லா அருமையா வேலை செய்யற, ஆ. உன்ன வேலையில எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல. ஆனா நாளைக்கு வர்றப்ப ஆ, மறக்காம டவுசர் போட்டு வா அப்படின்னுச்சு. கம்சரா? ஆமாண்ணே. போடாமே போனியா? குழந்தைகிட்ட செல்லு கொடுங்க வேணாம்னு சொல்லல, ஆ, ஆனா பெரியவங்க பக்கத்துல இருந்து கொடுங்க. ஆ, ஏன்னா செல்லுல வந்து யாருமே கொடுக்க கூடாது. சரி. செல்லுனால சின்ன குழந்தைங்க கெட்டு போறாங்க. ஆ, அது மட்டும் இல்ல, இந்த செல்லு மேல எனக்கு ஒரு ஆசை. எப்படி? இதே மாதிரி பெரிய செல்லு வாங்கணும் ஆ, அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு 10 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு போய் சரி. 50,000 ரூபாய் போட்டு பெரிய செல்லு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆ, பெரிய செல்ல வாங்கிட்டு வந்து முத நம்ம செல்ல வாங்குறவே ஆ, பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வந்து ஆ, சுத்த மொத்தமா போன் பேசலாம் சரி. அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பாத்ரூம் குளிச்சுட்டு வந்துட்டு ஆ, நான் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என் பாட்டி போய் குளிக்குது. அப்படி போடு. ஆ, ஆ, பாட்டி. என் பாட்டி போய் குளிச்சுட்டு வந்து ஆ, அட கடிக்கு போயல ஆ. அட குடிக்கு போயல நீங்க முன்னாடி என் பாட்டி அப்படி திட்டுது. ஆ, ஆ, ஆ. அப்படி என் பாட்டி திட்டுது. சரி. என் பாட்டி திட்டப்ப என் பாட்டி கிட்ட கேட்டேன், ஆ, என் பாட்டி அப்படி திட்டுன்னு கேட்டேன். ஆ, என் பாட்டி சொல்லிச்சு, தம்பி ஆ. நீங்க போற சோப்புல நுர வருது, ஆ. ஆனா நான் போற சோப்பு ஏன்னா நுர வர மாட்டேங்க அப்படின்னுச்சு. சரி. அப்படி என்னடா சோப்பு அடிச்சு போய் பாத்ரூம் எட்டி பார்த்தேன், ஆ, 50,000 ரூபாய் போட்டு வாங்க செல்லுன்னு. ஆஹா. நான் என்ன பண்ணிட்டு போட்டு வறுக்கு இருக்கிறான். சரி. செல்ல போட்டா நிறைய வரும், ஆ, கையால பூரா எடுத்துட்டுச்சு. சரி. அந்த செல்லுல தண்ணியில ஊற வச்சுட்டு வந்து ஆ. அந்த செல்லு ஒண்ணுக்கு இல்லாம போயிருச்சு. சரி. அது மாதிரி காலகட்டத்துல ஆ, இன்றைய தினம் எப்படியோ வந்து எப்படிதான் காலத்துல மாறிடுச்சு. ஆ, காலங்கள் மாறிய காலத்திலும் இந்த சிறப்பான நாடகத்தை வைக்க வேண்டும். ஏன்னா காலங்கள் எப்போ வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் சொல்லக்கூடிய ஆடுகள் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்திருக்குது. சரி. இந்த மாதிரி காலங்களிலும் ஆ. நம்ம சிறப்பாக தெய்வத்தை வழங்க வேண்டும். சிறப்பான தெய்வத்துக்கு சிறப்பான தெய்வத்தின் நாடகத்தை வைக்க வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்திலே சிறப்பாக இந்த மதுரை பாண்டி முனி என்ற நாடகத்தை வைத்திருக்கார்கள். நாடகத்தை நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் சென்றவெல்லாம் தனிக்கிறார்கள். தானே என்று வெற்றி பெற்று வரக்கூடிய பாஸ்கர் அருமை சகோதரர் நாடகத்தை அதாவது சிறப்பாக நடித்து வரக்கூடிய எங்களது அருமையண்ணன் கலைவேங்கை கார்த்தி அவர்கள் இவர்களை வெள்ளச்சாமி நடித்து அன்பு பிரதிகார் அழகு தெய்வம் அழகெடுத்து வைப்போம். அழகு தெய்வம் அழகெடுத்து வைப்போம். ஒரு அழகெடுத்து வைப்போம். அழகு தெய்வம் அடுத்தபடியாக குயில் பாடலை பாடி நாட்டு மக்களிடத்தில் நீங்க இடம்பெற்று பாடலுக்கு நான் இவர்களுக்காக பாடலா என்று சென்றவர்கள் பொருள் பெற்று பாடலில் மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்ற எங்கள் பாசுபுரிய அன்பு சகோதரி எங்களது பூபஸ்ரீ அவர்கள் இவங்களை வெள்ளையமாக நடித்து அன்பு பிரதிகா செவ்வரளி தோட்டத்தில ஒன்று நடிமிச புயல் நடிமிச வேந்தல் என்று சென்றவெல்லாம் புகழ்பெறக்கூடிய பாசுபுரிய அன்பு சகோதரர் எங்களது சிவகுமார் அவர்கள் இவளை சேதுபதியாகவும் மற்றும் பாண்டுபதியாக நடித்த அன்பு பிரதிகார் பாட்டுக்கு பாட்டெடுத்தே நாம் பாடுவதை கேட்டாயோ சொல்லி விழும் வெள்ளி நீ துது சொல்ல மாட்டாயோ சொல்லி விழும் வெள்ளி நீ துது சொல்ல மாட்டாயோ கொத்தங்கிளி இருக்கே ஓய் கொம்பை பணமாய் இருக்கே கொத்தங்கிளி இருக்கே ஓய்
வாழ்த்து என்று சென்றவெல்லாம் பேரும் போல வாங்கக்கூடிய அருமை சகோதரர் எங்களது பாசத்துக்குரிய அருமையிலன் எஸ்பி முருகேசன் அவர்கள் எங்களுடைய 6 மணி செத்துப்பின் பாடலும் பாடுவார். 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் அல்ல சும்மா. ஓ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் அல்ல சும்மா. 10 மாசம்